ஒரு 40 டச் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸ்க்கு வந்து பொதுவாகவே வந்து அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ் வந்துடும். அப்போ வந்து ஒரு மூட் ஸ்விங் வரும். எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், எதுக்காக கத்துறோம், பசங்க கிட்ட கத்துவோம், எல்லார்கிட்டையுமே கத்துவோம், எதனால கத்துறோம்னு நமக்கே தெரியாது. அப்புறமா கூட யோசிப்போம், சின்ன விஷயம் தானே, எதுக்காக இவ்வளோ கத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் என்ன பண்றது, அந்த டைம்ல வந்து அந்த மூட் ஸ்விங் வந்து என்ன சொல்றது, ஹார்மோன் சேஞ்சஸ்னால வர விஷயங்கள் தான். இது வந்து எல்லா லேடிஸும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். அந்த டைம்ல வந்து ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மூட் ஸ்விங்ல இருக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, தயவு செஞ்சு அந்த மெனோபாஸ்ல வந்து அந்த ப்ரீ மெனோபாஸ்ல இருப்பாங்க. அப்போ வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மள வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டு, சரி சமாதானப்படுத்திட்டு, சரி கத்தாத நான் பண்றேன், விடு நீ ஏன் டென்ஷன் ஆகுற, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. அதான் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இன்னும் நம்ம வந்து டென்ஷன் ஆகிறோம்னா அதை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு நல்லா டென்ஷன் ஆகுன்ற மாதிரி வெளியேற்றி விட்டு போயிடுவாங்க சம்டைம்ஸ் ஆண்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு ஹெல்த்ல. அதை வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் அந்த டைம்ல வந்து பார்த்து அந்த 40 டச் பண்ணிட்டாவே வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கேரிங்கோ ஒரு பாண்டிங்கோ வந்துடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி வந்தா சந்தோஷமா தான் இருக்கும். வரணும்னு எதிர்பார்க்குறேன். உங்க வீட்லயும் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருப்பாங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.